ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து ப்ளீஸ் அந்த ரெட் கலர் பட்டன் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு எனக்கு போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேதாஸ் ஃபுட்டில் நம்ம பார்க்க போகிறது சன்னா மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 லவங்கம், 7 இலை, சோம்பு, கூடவே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அது வதங்கின பிறகு 2 தக்காளியும் அரைச்சி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஒரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான சால்ட்டு, எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. தேவையான தண்ணி விட்டுக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேக வச்ச சென்னாவை அதில் சேர்த்துக்கலாம். நான் 10 விசில் வச்சுருக்கேன். சரியான பதத்தில் வெந்துருச்சு. ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம மசாலா ரெடியாக இருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா ரெடியாகி வந்திருக்கு. எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீண்டும் கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி விட்டுக்கலாம். அதுதான் நம்ம சன்னா மசாலா ரெடி.